பணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் குருஜி, நானும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் குருஜி. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழி இருக்கு. சிறந்த ஒரு ஜவுளி கடைக்காரன், பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருப்பான். அவன் ஏன் அந்த ஜவுளி கடைக்காரன் பெரிய பணக்காரனாக இருக்கான்னா, அவன் தான் சிறந்த ஜவுளி வியாபாரம். அவன் கொடுக்குற பொருள் வந்து ரொம்ப தரமாக இருக்குது. அதனால் மக்கள் எல்லாம் அவன்கிட்ட போய் வாங்குறாங்க, அவன்கிட்ட காசு வந்துக்கிட்டே இருக்குது. ரைட்டா? இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள்? இந்த ஜவுளி கடைக்காரன் என்ன நினச்சான்னா, நான் என்ன பொருள் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுல அவனுடைய கவனம் இருக்குது. ஸோ இதுதாங்க சூட்சமாக. வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் நிறைய வேணும், இருந்துக்கிட்டே இருக்கணும், செல்வம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா நீ எதையாவது ஒன்றை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ என்ன கொடுக்க போகிறாய் என்று பார், உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பணத்தை பிரதானமாக வச்சு செயல் செய்தால் இது நடக்காது. பணத்தை வந்து சைடில் வை, கொடுக்கறத பார். புரிஞ்சிருக்கும்.